பவர் புத்தகத்தில் உள்ள இரண்டாவது விதி இது. இந்த விதி உறவுகளின் சிக்கலான தன்மையையும் அதிகார விளையாட்டுகளில் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் விளக்குகிறது. விதியின் விளக்கம். இந்த விதி நம்பிக்கையை பற்றிய நமது பாரம்பரிய புரிதலுக்கு எதிராகச் செல்கிறது. நண்பர்கள் நமக்கு விசுவாசமாக இருப்பார்கள் என்று நாம் பொதுவாக நம்புகிறோம். ஆனால் அதிகாரத்தின் உலகில் இது பெரும்பாலும் உண்மையல்ல. நண்பர்களிடம் உள்ள ஆபத்துகள். பொறாமை மற்றும் துரோகம். உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் மீது பொறாமை வரலாம், குறிப்பாக நீங்கள் அவர்களை விட முன்னேறினால். அவர்கள் உங்களை தங்கள் சமமாக பார்க்கிறார்கள், அதனால் நீங்கள் உயர்நிலையை அடைவது அவர்களுக்கு கசப்பாக இருக்கலாம். முன்னறிவிப்பு இல்லாமை. நண்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லது உதவிகள் ஒரு கட்டத்தில் சலிப்பை ஏற்படுத்தலாம். நீங்கள் அவர்களுக்கு பழகிவிடுவீர்கள், அவர்களின் விசுவாசம் ஊசலாடக்கூடும். உணர்வுபூர்வமான சிக்கல்கள். நண்பர்களுடனான உறவுகள் உணர்ச்சி வசப்பட்டவை. இது நியாயமான முடிவுகளை எடுப்பதில் இருந்து உங்களை தடுக்கலாம். எதிரிகளை பயன்படுத்துவதன் நன்மைகள். முன்னறிவிப்பு மற்றும் கட்டுப்பாடு. உங்கள் எதிரிகளை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அவர்களின் நோக்கங்கள் உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அவர்களை கட்டுப்படுத்தவும் கணிக்கவும் முடியும். சம்பாதித்த விசுவாசம். ஒருமுறை உங்களுக்கு எதிராக இருந்த ஒருவரை உங்கள் பக்கம் கொண்டு வந்தால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை நிரூபிக்க மிகவும் கடினமாக முயற்சி செய்வார்கள். அவர்களுக்கு தாங்கள் கடமைப்பட்டிருப்பதாக உணரக்கூடும். உணர்ச்சி வசப்படாத அணுகுமுறை. எதிரிகளுடனான உறவில் உணர்ச்சி வசப்படுதல் குறைவு. இது உங்களுக்கு பகுத்தறிவுடன் செயல்பட உதவுகிறது. இந்த விதியை எப்படி பயன்படுத்துவது? நண்பர்களை நம்புவதில் எச்சரிக்கையாக இருங்கள். நண்பர்களுடன் வணிகம் செய்வதையோ அல்லது அதிகார பதவிகளை அவர்களுக்கு கொடுப்பதையோ தவிர்க்கவும். அவர்கள் தனிப்பட்ட உணர்ச்சிகளால் தூண்டப்படலாம். பயிற்சியாளர்களை பயன்படுத்தவும். உங்கள் அதிகாரத்தை மேம்படுத்தும் நபர்களுக்கு நண்பர்களாக இல்லாமல் வெகுமதி அளியுங்கள். அவர்களின் விசுவாசம் உங்கள் வெகுமதியால் ஈர்க்கப்பட வேண்டும், தனிப்பட்ட உணர்ச்சிகளால் அல்ல. கடந்த கால எதிரிகளை வென்றெடுக்கவும். உங்கள் எதிரி என்று நீங்கள் கருதிய ஒருவரை கவர்ந்து அவர்களை உங்கள் பக்கம் கொண்டு வாருங்கள். இது உங்களுக்கு புதிய விசுவாசமான கூட்டாளிகளை தரலாம். எதிரியின் பலவீனங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் எதிரிகளின் பலவீனங்கள் மற்றும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவற்றை பயன்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்தலாம் அல்லது அவர்களை உங்கள் பக்கம் கொண்டு வரலாம். எச்சரிக்கை. இந்த விதி உங்களுக்கு நண்பர்கள் வேண்டாம் என்று கூறவில்லை. மாறாக, அதிகார விளையாட்டுகளில் நண்பர்களின் நம்பகத்தன்மை எப்போதும் உறுதியானது அல்ல என்பதை இது வலியுறுத்துகிறது. உங்கள் சொந்த நலன்களையும் அதிகாரத்தையும் பாதுகாக்க நீங்கள் மிகவும் நடைமுறை ரீதியாகவும் தந்திரமாகவும் செயல்பட வேண்டும் என்று இது அறிவுறுத்துகிறது. இந்த விதி உறவுகளில் ஒரு வித்தியாசமான